அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐ அல்டிமேட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக்னு இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பாருங்க, பார்க்கும்போதே இது என்ன டாபிக்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் நம்ம யோசிக்கும் போது ஓகேவா, இப்படி ஒரு சிம்பிள் பார்க்கும்போதே இது ஏதோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் தான் நமக்கு தெரியுது. ஓகேவா? அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எஸ்ஐ அல்டிமேட்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? பர்சன்டேஜ்லையும் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம்ல பர்சன்டேஜ்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டு நாம பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது எஸ்ஐ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்த பர்சன்டேஜ் கேள்வி. மருந்தின் விலை ரூபாய் 500, அதனுடைய ஜிஎஸ்டி 5% எனில் அதன் மொத்த விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா அந்த மருந்தோட விலை 500 ரூபாய். ஓகேவா? அந்த மருந்தோட விலை 500 ரூபாய். அதுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா நம்ம 500 ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருப்போம். ஆனால் ஜிஎஸ்டி 5%. அப்போ நான் வாங்கும்போது ஜிஎஸ்டியும் கட்டி தான் அந்த மருந்தை வாங்கணும். ஜிஎஸ்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5%. அப்போ இந்த மருந்தோட விலையில 5% அமௌண்ட்டு நான் ஜிஎஸ்டியா கட்டணும். ஓகேவா? 500ல 50 அப்படின்றது 10%. அப்போ அதில் பாதி 25 ரூபீஸ் அப்படின்றது 5%. அப்போ இந்த மருந்துக்கு நான் 25 ரூபாய் ஜிஎஸ்டியா கட்டணும். அப்போ அந்த மருந்து எனக்கு வேணும் அப்படின்னா மருந்தோட அமௌண்ட் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் சேர்த்தீங்க அப்படின்னா 525 ரூபாய். ஓகேவா? அப்போ அந்த மருந்து நான் வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 ரூபாய் பே பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 2 கொஸ்டின் இருக்கு. இது 2022 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஒரு எண்ணின் 80%உடன் 80ஐ கூட்டும் போது அதே எண் கிடைக்கிறது அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 2023 எஸ்ஐல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2% 2 அப்படின்னா அதனோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஓகே, ஒரு எண் இருக்கு, அந்த எண் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா அந்த எண்ணோட 80% மதிப்பு கூட நான் ஒரு 80 சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த எண்ணே கிடைக்குமா? அந்த எண்ணுன்றது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஒன்று எக்ஸ்ன்னு எடுப்போம், இல்லை 100% எடுப்போம் தானே. ஓகேவா? 80%ஓட 80 கூட்டினா அதே எண் கிடைக்குது. அப்போ 100% ஆஃப் நம்பர் கிடைச்சிருது, அந்த ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிருது அப்படின்றது தான் நமக்கு அர்த்தம். எப்பவுமே தெரியலை அப்படின்னா அந்த எண், அந்த ஆரம்ப மதிப்பு மொத்த மதிப்பு நம்ம 100% அப்படின்னு தானே இருப்போம். அப்போ அந்த எண் 100% அப்படின்னா அதோட 80%ஓட 80 கூட்டும் போது அந்த எண் கிடைக்கும். இங்க பாருங்க, 80%ஓட 20% சேர்த்தாதானே நமக்கு 100% கிடைக்கும். அப்போதானே 100% ஆகும். அப்போ இந்த 20% அமௌண்ட் தான் இந்த 80. ஓகேவா? அப்போ 20% தான் 80 அப்படின்னா எனக்கு அந்த எண்ணே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகேவா? 20%ன்றது 80. 20% இன்ட்டு 5 பண்ணால் நமக்கு 100% கிடைக்குமா? அப்போ 80யும் இன்ட்டு 5 பண்ணால் நமக்கு 100%க்கான வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 80 இன்ட்டு 5. ஓகேவா? 8 5 40. அந்த ஒரு 0 அப்படியே கொடுத்துடலாமா? அப்போ அந்த எண் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் நமக்கு பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2% ஓகே, 2% 2ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை, அழகா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இன்னோ இல்லோ அல்லது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஆஃபோ கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கல்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ 2% எப்பவுமே 2% நம்ம எப்படி எழுதுவோம்? 2/100 எழுதுமா? எப்பவுமே பக்கத்துல பர்சன்டேஜ் இருந்தா அது இன்ட்டு 100 இல்லை, டிவைடட் பை 100 அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அப்போ 2/100 இன்னும் இருக்க இடத்துல நான் பெருக்கல்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு 2ங்களா? அப்போ பாருங்க, 2 × 2 4. அப்போ 4/100 மாறுமா? ஓகேவா? 4/100. அப்போ 4/100னா கீழே 2 0 இருக்கு இல்லையா? அப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ இருக்கிறது 4 தான். இது ஒரு டிஜிட், இன்னொரு டிஜிட் நான் முன்னாடி புள்ளி வைக்கணுன்றப்ப நான் என்ன பண்றேங்க? 0வை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இதனோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.04. ஓகேங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணா இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் இல்லையா? 2%ஓட 2ஓட மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்க, 2 2% நம்மளால கண்டுபிடிக்குமா இல்லையா? இப்போ நம்ம ரிவர்ஸா பார்க்கலாம். 2 2%. ஓகே, அப்போ 2ன்றது 100%. ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா 10%. அப்போ இன்னொரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா அது 1%. இப்போ 1%ன்றது 0.02னா எனக்கு என்ன வேணும்? 2% வேணும். அப்போ இன்னொரு முறை ஆட் பண்ணிக்கலாமா? 0.02வா? அப்போ சேர்த்தீங்க அப்படின்னா 0.04. ஏன்னா 1% இன்னொரு 1% நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சோம்?
2% கிடைச்சு நம்ம ரெண்டு வழியிலுமே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இயர் கொஸ்டின் என்ன லெவல்ல இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் கேள்விகள் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தவறானதை தேர்வு செய்க. ஓகேவா? ஃபைன் சூஸ் ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது தவறானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, சதவீதம் என்பது பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம 2% ஓகேவா 2% நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னோம்? 2/100 எழுதலாம்னு சொன்னோமா? அப்போ எப்பவுமே பர்சன்டேஜ் பகுதியில் 100 கொண்ட ஒரு பின்னமா தான் இருக்கும். அப்போ இது சரி. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு அந்த பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் 100ஆல் பெருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏதோ ஒரு பின்னம் எடுத்துக்கலாம். 1/2ன்ற ஒரு பின்னத்தை நான் சதவீதமா மாற்றணும்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? அதாவது பகுதியையும் 100ஆல் பெருக்கணும், தொகுதியும் 100ஆல் பெருக்கணும்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு முறை இங்க 50 முறைங்களா, 50/100ன்னு வந்துருச்சா? ஓகேவா? 50/100. ஓகே, பை 100 நான் என்னன்னு எழுதலாம்? 50% எழுதலாம். அப்போ இதுவுமே பர்சன்டேஜா வந்துருச்சா? அப்போ ஒரு பின்னத்தை 1/2ன்றது 50% தான் ஈக்குவல். அதை நான் பர்சன்டேஜா மாற்றணும்னா 100. ஓகேவா? தொகுதியும் 100, பகுதியும் 100ஆல பெருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுவுமே சரிதான். ஓகேவா? அப்போ மூணாவது பார்க்கலாம். ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்ற அச்சதவீதத்தின் தொகுதியை 100 கொண்ட பின்னமாக எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 50% நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 50% அப்படின்றது தான் ஒரு பர்சன்டேஜ். இதை நான் பின்னமா மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பகுதியை தான் நான் 100ஆ மாற்றணும். ஓகேவா? பகுதி தான் நான் 100ஆ வர மாதிரி எழுதணும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்பதான் இது 1/2ன்ற பின்னமா மாறும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தொகுதியை 100 கொண்ட மாதிரி எழுதணும். இப்போ 50 × 100 எழுதணும்னு சொன்னாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், பர்சன்டேஜ்ன்றது × 100ல by 100 பார்த்தோம். அப்போ கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பின்னங்களை சதவீதமாக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட பின்னத்தை 100% பெருக்க வேண்டும். கரெக்ட் தான். ஓகேவா? ஒரு பின்னம்ன்றது 1/2ன்னு எடுத்துக்கோங்க. இதை நான் பர்சன்டேஜா மாற்றணும்னா நான் என்ன பண்ணுவேன்? × 100%. ஓகேவா? நம்ம இதை அடிக்கும்போது 50, அப்போ 50%. ஓகேவா? அப்போ 1/2ன்ற பின்னத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50%. அப்போ இதுவுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான ஒன்றா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 23/50 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதை சதவீதமா மாற்ற சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? × 100% தானே பண்ணுவோம். 23/30 × 100%. எப்பவுமே இந்த பர்சன்டேஜ் விட்டுருங்க. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் சொல்ல போறோம்ன்றனால அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 23 × 100/30 சால்வ் பண்ண மட்டுமே போதுமானது. இங்க பாத்தீங்கன்னா 30க்கும் 100க்கும் கம்ப்ளீட்டா அடிப்படாதுன்றனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 23 × 100 பெருக்கிக்கலாம். அப்போ 2300/30ங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? இப்போ நான் 3ஆல் அடிக்க போறேன். 23ல 7 முறை 3 இருக்கு. ஓகேவா? 21. அப்போ மீதி 2. 20ல பாத்தீங்கன்னா 6 முறை 3 இருக்கும், 18. மீதி 2 இருக்கு. இங்க 76 புள்ளியில என்னோட பர்சன்டேஜ் இருந்தா நான் இங்க புள்ளி கொடுத்து 2க்கு பக்கத்துல 0 கொடுப்பேன். ஆனா இல்ல, இங்க எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. இல்ல கம்ப்ளீட்டா ஒரு வேல்யூ. கண்டிப்பா 75 இல்லை. ஏன்னா என்னோட ஆன்சர் 76 தாண்டிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? கலப்பு பின்னமா எழுதுற மாதிரி நான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 76 முறை போச்சா, மீதி என்ன இருக்கு? 2. அப்ப அந்த 2 டிவைட் பை 3 அப்படின்றது நான் கொடுத்துடலாமா? அப்ப என்னோட ஆன்சர் 76 2/3%. அந்த மீதி அப்படியே நிறுத்திக்கிட்டு எதால நான் டிவைட் பண்ணேன்? 3ஆல டிவைட் பண்ணேன். அப்போ அந்த 3 கீழே கொடுத்து என்னோட ஆன்சர் 76 × 2/3% அப்படின்றத நான் சொல்லி முடிச்சிடும். ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்கள் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல மொத்தமா 75 பேர் இருக்காங்க. 75 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல 72 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப அந்த 75 பேர் மொத்தத்துல அந்த பாஸ் ஆன 72 பேர் எவ்வளவு பர்சன்டேஜ் நான் சொல்ல போறேன். அப்ப 75க்கு 72 அப்படின்றதான் நான் எவ்வளவு சதவீதம்னு சொல்ல போறேன். × 100. ஓகேவா? இது 3 முறை. ஓகேவா? 25வது வாய்ப்பாடு அடிச்சுனா 100ல பாத்தீங்கன்னா 4 முறை 25 இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க 72 3ஆல அடிக்கலாமா? ஒரு முறை. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 முறை, மீதி 1ங்களா? அப்ப 4. ஓகேவா? 24 × 4 என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 96ங்களா?
இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 96%. எப்பவுமே இங்கே இன்ட்டு 100% தான். அந்த 100 மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த பர்சன்டேஜ் அப்படியே வச்சுப்போம். லாஸ்ட்டாக ஃபைனல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்சன்டேஜை கொடுத்துரும். அப்போ 96% மெம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமா 560 பேர். ஓகேவா? அதில் 320 பேர் பாய்ஸ். ஓகேவா? மாணவர்களா இருக்காங்க. அப்போ மீதி இருக்கவங்க எல்லாம் கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க, மாணவிகளாக தான் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சாதான் டோட்டல்ல அந்த வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால சொல்ல முடியும். இப்போ 560ல் 320 போச்சுன்னா என்னவா இருக்குன்னு பாருங்க. என்னவா இருக்கும்? 0, 4, 2, 240 பேரா? அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 240 பேர் இருக்காங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் 560, அதில் கேர்ள்ஸ் மட்டும் 240 பேர்னா 560ல் 240 அப்படின்றது தான் நான் எவ்வளவு சதவீதம்னு சொல்லணும். இன்ட்டு 100 எடுத்துக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? இது ரெண்டுமே 4வது வாய்ப்பாட்டில் போகக்கூடிய நம்பரா? 6 நாள் 24, 14 நாள் 56ங்களா? இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பாருங்க. இங்கே 3 டைம்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 3/7 இன்ட்டு 100 போது 300/7 நான் பண்ணணும் இல்லையா? என்னோட வேல்யூ 3/7 அன்னைக்குதா. அப்போ 3/7 3/7ன்ற பின்னத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42.86%. ஓகேவா? அப்படி தெரியல, இந்த பின்னத்துக்கு ஈக்குவலான சதவீதம் எனக்கு தெரியல அப்படின்னா 3 × 100. ஓகேவா? 300/7 என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். 30ல் எத்தனை முறை 7 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 முறை இருக்குமா? மீதி 2ங்களா? 20ல் பார்த்தீங்கன்னா 2 முறை 7 இருக்கும், மீதி 6. ஓகேவா? புள்ளி கொடுத்து இங்கே 0 கொடுக்குறோம். 60ல் எத்தனை முறை 7 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7, 8. ஓகேவா? அப்போ 8 முறை 56 இருக்கும், மீதி 4. ஓகேவா? 4க்கு நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா அதில் 5 முறை இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும்போது நம்மளோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும்போது நம்ம என்ன பண்ணுறீங்க, ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிப்போம். அப்போ பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42.85%. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 42.86. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமா 500 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறாரு. அதுல அவர் வாங்கின மார்க் 436 மார்க். அப்ப 500ல் 436ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்ல போறோம். அப்ப 500ல் 436 அந்த வேல்யூவை தாங்கக்கூடியது, அந்த மொத்த வேல்யூ எப்பவுமே கீழே இருக்கணும். அதில் தான் நம்ம சொல்லக்கூடிய வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னா அப்போ அந்த நம்ம சொல்லக்கூடிய வேல்யூ மேலே இருக்கணும். ஓகேவா? இன்ட்டு 100 எடுத்துக்கலாமா? 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 5வது வாய்ப்பாடால் அடிக்கிறேன். 8 5 40, மீதி ஒரு 3, 7 5 35, மீதி 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு நான் இங்கே 0 கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ 10ல் எத்தனை முறை 5 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 முறை இருக்கும். இப்போ அன்பு வாங்கின மார்க் எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 87.2% மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். ஓகேவா? வாங்கினது 5 டசன் முட்டை. ஒரு டசனுக்கு 12 முட்டை அப்படின்னா 5 டசனுக்கு 5 × 12 60 முட்டையை இனியன் வாங்கியிருக்காரு. அதில் 10 முட்டை கெட்டு போயிடுச்சு. ஓகேவா? அழுகி போயிடுச்சு அப்படின்னா மீதி அப்போ எத்தனை முட்டை நல்ல முட்டைகளா இருக்கும்? 50 முட்டைகள் நல்ல முட்டைகளா இருக்கும். ஆமா தானே? ஓகே, எத்தனை முட்டையில மொத்தமா வாங்கின 60ல், அப்போ மொத்தமா வாங்கின 60ல் 50 நல்லதா இருக்கு. அப்போ கீழே நம்ம என்ன கொடுக்கணும்? 60. 60க்கு 50 எவ்வளவு பர்சன்டேஜ் நான் சொல்ல போறேன். இங்கேயுமே கூட பாருங்க, இப்போ நம்ம இன்ட்டு 100 எடுப்போம். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சலாமா? 5/6 அப்படின்ற ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் 83.33%. ஓகே, எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா 500/6. ஓகேவா? 500/6. 50ல் எத்தனை முறை 6 இருக்குன்னு பாருங்க. 8 முறைங்களா? 8 6 48, மீதி ஒரு 2, 3 6 18, அப்போ மீதி 2, திரும்ப அது என்னவா இருக்கும்? பாயிண்ட் கொடுத்துருக்கோம் 3 3 போய்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 83.33%. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காண்கன்னு கொடுத்துருக்காங்க.
மொத்தமா ரஞ்சித்தோட வருமானம் 7500 ரூபாய். இதுல 25% அவர் சேமிக்கிறார்னா இந்த 7500 ரூபாயில அப்ப 25% அவரோட சேமிப்பு அமௌண்ட்டா இருக்கும். அப்ப எவ்வளவுன்னு சொல்லிடலாமா? ஓகே, பாருங்க இதுலயும் இந்த 750, ஏன்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா அது 10%, 10% 750, இன்னொரு 10% 750, இன்னொரு 5% நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு 25% கிடைச்சிடும் இல்லையா? இப்போ 750ன்றது 10% அப்படின்னா அதுல பாதி 5%, 700ல பாதி 350, 50ல ஒரு பாதி 25, அப்ப சேர்த்தீங்க அப்படின்னா 375. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 25% கிடைச்சிருமா இல்லையா? ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 5, 17, மீதி 1, 10, 18. அப்போ எவ்வளவு சேமிச்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா 1875 ரூபாயை சேமிச்சிருக்காரு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 0.025 என்ற தசம எண்ணை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம பார்த்தோம் ஒரு வேல்யூவை பர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் 100%ஆல பெருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 0.025 பர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100%. ஓகே, ஒரு வேல்யூவை நான் 100ஆல பெருக்கிறேன் அப்படின்னா இந்த 2 0க்கு 2 ஸ்தானம் இந்த புள்ளி இந்த ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும் இல்லையா? ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய புள்ளி 1, 2 அப்போ எங்க வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 2.5% வந்து நிற்கும். ஓகே, அதே நம்ம எப்பயாச்சும் இன்ட்டு 1000ஆல பெருக்கிறோம் அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு என்ன அந்த பாயிண்ட் 3 முறை ஓகே 3 டிஜிட் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுன்றதை ஞாபகம் வச்சோம். அப்போ 2.5%. ஓகேவா? அதுவே 2.5 நான் 100ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 டிஜிட் மூவ் ஆகும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் 1, 2 அப்ப எங்க வந்து நிக்கும்னு பாத்தீங்கன்னா 0.025 இருக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கும் போது ரைட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகும், டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 8% தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தசம எண் அப்படின்னா புள்ளி வச்சு நம்ம இதை தான் முன்னாடி பார்த்தோம். 8% தசம எண்ணா டெசிமல் நம்பரா மாத்தணும் அப்படின்னா 8% நம்ம எப்படி எழுதலாம்? 8/100ன்னு எழுதலாமா? கீழே 2 zeros இருக்கா? அப்ப மேல இருக்கக்கூடிய வேல்யூல 2 பாயிண்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிடலாமா? அப்போ 1, 2 அப்படி வச்சோம் அப்படின்னா 0.08 மாறிடும். ஓகேவா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் புள்ளி வச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா 0.08. ஓகேவா? இப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா மொத்தமா 25 மீட்டர் துணியிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்குறாங்க அப்படின்னா இந்த 25 மீட்டர்ல இந்த 1.75 மீட்டர் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்கும்போது இன்ட்டு 100 பண்ணுவோமா? அப்படி இல்லை, எனக்கு பார்க்கும்போதே 25ல 1.75 எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்ல முடியும் அப்படின்னா 2.5 10%, 0.25 1%, 1.75ல எத்தனை டைம்ஸ் 0.25 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ல 4 முறை 0.25 இருக்கும், 0.75ல 3 முறை இருக்கும். அப்போ மொத்தமா 7 முறை இருக்கும். அப்போ 7% நம்ம பார்க்கும்போதே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். 1.75 100 பெருக்கும் போது இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா 5 பக்கத்துல நின்றுடுமா? அப்ப பெருக்கும் போது 175/25 சொல்லலாமா? இப்ப பாருங்க 175 25 வாய்ப்பாடால் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 25 175ல பாத்தீங்க அப்படின்னா 100ல 4 முறை 25 இருக்கும், 75ல 3 முறை 25 இருக்கும். அப்ப சேர்த்தீங்க அப்படின்னா 7 டைம்ஸ். ஓகேவா? அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 7%. ஓகேவா? இப்போ மலர் வாங்கின துணியோட அளவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு கேட்கலாம். மொத்தமா ஒரு உலோக கலவை எடுத்தீங்க அப்படின்னா அதுல 26% அதுல தாமிரம் இருக்குமா? உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய அந்த 26% அளவே 260 கிராம்ஸ் வர அளவுக்கு தாமிரம் வேணும்னா நீங்க எந்த அளவு ஆரம்பத்துல உலோக கலவை எடுத்துருக்கணும்னு கேட்கறாங்க. அப்ப பாருங்க 26% எனக்கு தாமிரம் இருக்கு. அந்த தாமிரம் தான் எவ்வளவு எனக்கு வேணும்? 260 கிராம் வேணும். அப்ப அந்த 26% 260 அளவு இருக்கிற அளவுக்கு எனக்கு மொத்த உலோக கலவை எவ்வளவு எடுக்கணும்னு கேட்கறாங்க. அப்ப ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய அளவு 100% எனக்கு வேணுமா? இந்த பர்சன்டேஜ் பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம், அது கேன்சல் ஆயிடும். அப்ப 26ன்றது 260 அப்படின்னா அப்ப 100 அப்படின்றது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒரு முறை அப்படின்னா இது 10 டைம்ஸா? அப்போ 1% அப்படின்றது 10 கிராம்ஸ் அப்படின்னா 100%ன்றது 1000 கிராம்ஸா? ஓகேவா?
அப்போ எந்த அளவுக்கு நான் உலோக கலவை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1000 கிராம், அதாவது 1 kg நான் எடுத்துருக்கணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்குறான். முதல்ல 5 லட்சமா இருந்தது. ஓகேவா? முதல்ல 5 லட்சமா இருந்தது, இப்போ 8 லட்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கேட்கறாங்க. எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு பாருங்களேன். 5ல இருந்து 8 மாறிக்கு அப்படின்னா 3 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. மதனே 3 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 3 லட்சம் பேர்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் நான் சொல்லணும். எப்பவுமே ஆரம்ப அளவை தான் நம்ம கீழே கொடுக்கணும். அப்ப அந்த 5 லட்சத்துல 3 லட்சம் அப்படின்றதான் நான் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லணும். அப்ப 5 லட்சத்துக்கு 3 லட்சம்ன்றதான் நான் எவ்வளவு பர்சன்டேஜ். அந்த லேக்ஸ் இங்கேயே 50 கொடுத்துருப்போம். அந்த 5 zeros என்னவாயிட்டு இருக்கும், கேன்சல் ஆயிட்டு இருக்கும். அப்ப பாருங்க ஃபைனலா 3/5 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 3/5 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 60%. ஓகேவா? 60%. அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்ட்டு 100 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு முறை 20 முறையா 3 × 20 60%. எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஒரு தண்ணீர் தொட்டியில மொத்தமா 50 லிட்டர் தண்ணியை நம்ம நிரப்பலாம். ஓகேவா? அதுல 30% நிரம்பி இருக்கான். அப்ப 50ல 30%ன்றது எவ்வளவா இருக்கும்? 15 லிட்டர்ஸா இருக்குமா? அப்ப அந்த தொட்டியில 15 லிட்டர் தண்ணி இருக்கு. அந்த தொட்டியை நான் 50% ஃபில் பண்ணணும். ஓகேவா? அப்போ 50ல 50% அதுல பாதியா, அப்ப 50ல பாதி 25 லிட்டரா நான் மாத்தணும். ஆல்ரெடி 15 லிட்டர் ஃபில் ஆயிட்டு இருக்கு. இப்போ 25 லிட்டர் வரணும் அப்படின்னா நான் எவ்வளவு லிட்டர் மட்டும் ஃபில் பண்ணா போதும்? 10 லிட்டர் நான் ஃபில் பண்ணா போதும். அப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா நான் எவ்வளவு ஃபில் பண்ணணும்? ஆல்ரெடி 30% இருக்கு. இப்போ நான் 50% ஆகணும். இன்னும் எக்ஸ்ட்ராவா நான் 20% மட்டும் ஃபில் பண்ணா போதும். அப்போ 50ல 20% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? 5ன்றது 10%. அப்போ 10ன்றது 20%. அப்போ எவ்வளோ லிட்டர் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணணும். அதுதான் 20%. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட்க்கும் அவர் எடுத்த மார்க்கோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல எந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அதில் அவர் பெஸ்ட்டாக வாங்கியிருக்காரு, எதுல கம்மியா இருக்கோ அதில் அவர் ஒஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்றது நம்ம சொல்லிடலாமா? ஸோ ஓகே, இங்கிலீஷ்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஓகேவா? இங்கிலீஷ்ல 25க்கு 20 மார்க் வாங்கியிருக்காரு. இது எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் சொல்ல முடியுமா? 4/5 வருமா? 4/5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 80% இல்லையா? 4/5 × 100 பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 80% கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்தது சயின்ஸ்ல எழுதியிருக்காரு. சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40க்கு 30 மார்க் வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 40க்கு 30 மார்க். ஓகேவா? பாருங்க, ஒரு 0 அடிச்சிடலாம். 3/4 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ்னா 75% வாங்கியிருக்காருன்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க மேக்ஸ். ஓகேவா? நம்மளோட சப்ஜெக்ட் மேக்ஸ் என்ன வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாமா? 80க்கு 68 மார்க் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு 3/4 தெரிஞ்ச பின்னம் கிடைக்காது. அப்போ இன்ட்டு 100 பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 முறை 20 இருக்கும், இதுல 5 முறை 20 இருக்குமா? ஓகேவா? இதையுமே 4வது வாய்ப்பாடு அடிக்கலாமா? ஒரு நாள் 4, 7 நாள் 28. அப்போ 17 × 5ங்களா? 17 × 5 10×5 50, 7×5 35 சேர்த்திங்க அப்படின்னா 85% மார்க் வாங்கியிருக்காரு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். பாருங்க, சயின்ஸ்ல 75, இங்கிலீஷ்ல 80, மேக்ஸ்ல 85%. அப்போ எந்த சப்ஜெக்ட்ல அவர் பெஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அப்போ நம்மளோட ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்கன்னு கேட்குறாங்க. பீட்டர்ன்ற ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. அவரு 280 மார்க் வாங்கியிருக்காரு, ஆனால் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னும் 20 மார்க் அவர் எடுக்காம போயிட்டாரு. ஓகேவா? இப்போ இன்னும் ஒரு 20 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாரா? 50% எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 50%. அந்த 50% மார்க் எடுத்துருக்கோம்னா
பீட்டர் அவர் எடுத்ததோட இன்னொரு 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்துருக்கணும். அப்ப 50% எவ்வளவு மார்க்கா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ். ஓகேவா? ஆட் பண்ணீங்க அப்படின்னா 300 வரும். அப்ப 50% அப்படின்றது 300 மார்க். ஓகேவா? அவர் பாஸ் ஆனா 300 மார்க் எடுத்திருக்கணும். அவர் எடுத்தது 280, 20ல ஃபெயில் ஆயிட்டார். எனக்கு அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் வேணும். அப்ப 100% வேணும். 50% இன்ட்டு 2 பண்ணா 100%. அப்ப 300ஐயும் இன்ட்டு 2 பண்ணா நமக்கு 600. அப்ப அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 600 மார்க். ஓகேவா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மட்டைப்பந்து அணி ஒரு வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றியும் 28 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டிகளில் முடிவு ஏதும் இல்லை எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதம். ஓகேவா? வெற்றி சதவீதத்தை கணக்கிடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 70 மேட்ச்ல வின் பண்ணிருக்கு, 28 மேட்ச்ல ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேவா? தோத்து போயிருக்காங்க. 2 மேட்ச்ல எதுவுமே இல்லாம டிராப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமா அந்த டீம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மேட்ச் விளையாடி இருப்பாங்கன்னு தெரியணும் இல்லையா? அதுல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 70 மேட்ச். இதை தான் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப விளையாடின மொத்த மேட்ச் தான் நம்ம கீழே போறோம். இவ்வளவு விளையாடினாங்க, அத்தனை மேட்ச்ல இத்தனை மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க போது அதுதான் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்ல போறோம். அப்ப மொத்த மேட்ச் என்னவா இருக்கும் பாருங்களேன். 70 ஒரு 28 98 அதோட ஒரு 2 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 100 மேட்ச். அப்போ மொத்தமா 100 மேட்ச் விளையாடி இருக்காங்க. 100 மேட்ச்ல 70 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அப்ப 100ல 70ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்ல போறோம். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது 100ல என்ன வேல்யூ நம்ம பர்சன்டேஜ் எடுக்கிறோமோ அதே வேல்யூ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 100ல 70ன்றது 70%. அப்ப வின் அவங்களோட வெற்றி சதவீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் 70% இல்லையா? இன்ட்டு 100 நம்ம பண்ணுவோம், 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 70%. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 2015ஆம் ஆண்டின் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச் சீட்டு ரூபாய் 1500 இருந்தது. தற்போது அதன் விலை 18% உயர்ந்தால் நுழைவுச் சீட்டின் விலை இப்ப எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? நுழைவுச் சீட்டோட விலை 1500 ரூபாய். அது இப்ப என்ன ஆயிடுச்சு? 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த டிக்கெட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 18% இப்போ கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டாக அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லலாமா? ஓகே, 1500ல எனக்கு 18% வேணும். என்ன பண்ணலாம்? 150 அப்படின்றது 10%. அடுத்து பாருங்க, 150ன்றது 10%, 15 அப்படின்றது 1%. அப்போ 2%, 10% 2% கழிச்சா அப்போ 10%ன்றது 150, அதில் 2%ன்றது 30 கழிச்சிடலாமா? கழிச்சா என்ன வரும்? 120. அப்போ 8%ன்றது 120. ஓகேவா? இப்போ சேர்க்கலாமா? இதெல்லாம் சேர்த்து என்ன வருதுன்னு பாருங்க, 0771. ஓகேவா? அப்போ அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1770 ரூபாய். ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. 600ல ஏதோ ஒரு சதவீதம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 450 கிடைக்கும்னா அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, 600க்கு 450 என்பது எவ்வளவு சதவீதம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? இங்க பாருங்க, இதுவும் மூணாவது வாய்ப்பாட்டில் போகக்கூடிய நம்பர் தானே. அப்போ 2 3 6, 1 3 3, 5 3 15, ஒரு 0ங்களா? திரும்ப பாருங்க, 150/2. 150/2ன்றது 150ல பாதி. அப்போ 150ல பாதின்றது 75. இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 75%. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 75. ஓகேவா? ஏன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது 75%. அப்போ எக்ஸ்ன்றது 75. ஓகேங்களா? இல்லை, நான் இந்த அப்படியே சால்வ் பண்றேன் அப்படின்னா 600இன் x%, அப்போ x/100 = 450 எடுத்துட்டு சால்வ் பண்ணாலும் ஓகேவா? 2 0க்கு 2 0 அடிச்சிடும். இதை நம்ம 6ஆல் அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 75 கிடைச்சது. அப்போ எக்ஸோட வேல்யூ 75 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ஸ்ல இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, ஒரு நபரோட இன்கம் ஃபர்ஸ்ட் 10% அதிகரிச்சு அவரோட இன்கம் திரும்பவும் 10% குறைச்சிருக்காங்க. அப்போ சேம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே 10% தான் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா ஓவராலா அவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் இருக்கும். ஓகேவா? குறைஞ்சு தான் போயிருக்கும். அதுவும் எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா?
10 தானே இருக்கு, 10 தானே இருக்கு. அப்போ 10 ஸ்கொயர் பண்ணா 100ங்களா, 100/100 எப்பவுமே கீழே டிவைடட் பை 100 பண்ணணும். ஓகேவா, கீழே டிவைடட் பை 100, மேலே வந்து கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பாருங்க 100க்கு 100 கேன்சல் பண்ணா 1 டைம், அப்போ 1% டிக்ரீஸ். அப்போ பார்த்தீங்க ஓவராலாக பார்க்கும்போது அவரோட சம்பளம் 1% குறைஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா, இதை இப்படி நம்ம யோசிக்கல அப்படின்னா கூட ஆரம்பத்தில் அவரோட சம்பளம் எனக்கு தெரியாத 100 ரூபாய், அது இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100ல 10% 10, அப்போ இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும். அப்போ 100 + 10 110. இப்போ பாருங்க அவரோட சம்பளம் 10% டிக்ரீஸ் ஆயிட்டு போயிருக்கு. 110ல 10% அப்படின்றது 11. அப்போ 11 குறைச்சா 110ல 11 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 99. பாருங்க ஆரம்பத்தில் 100 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாரு, இப்போ 99 ரூபாய் வாங்கியிருக்காரு. அப்போ அவரோட சேலரி என்ன ஆயிடுச்சு, 1% குறைஞ்சி போயிடுச்சு. இந்த ரெண்டு வழியில் நம்ம எப்படி வேணா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1% டிக்ரீஸ், குறைந்து போயுள்ளது. ஓகேங்களா, 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்புல மொத்தம் 50 பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல 14% மெம்பர் அந்த கிளாஸ்க்கு வரல அப்படின்னா அன்னைக்கு அந்த கிளாஸ்க்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்ற எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.